வணக்கம். கல்லாதது உலகளவு நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். அணுக்கள் தான் பொருட்களின் அடிப்படை வடிவம்னு அறிவியல் உலகம் நம்பியது. இருந்தாலும் ஆய்வுகள் தொடர தொடர இந்த அணுக்களும் பல உள் துகள்களால் ஆனதுன்னு தெரிய வந்தது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகியவை மட்டும்தான் உள் துகள்களாக இருந்து வந்த நிலையில் இதை விடவும் இவற்றை தாண்டியும் மிகச்சிறிய அளவிலான உள் துகள்கள் கண்டறியப்பட்டன. அதில் ஒன்று தான் நியூட்ரினோ. நியூட்ரினோ குறித்த ஆராய்ச்சியும் ஆபத்தையும் தான் இந்த வாரம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நியூட்ரினோ என்பது அணுவின் எலிமெண்ட்ரி பார்ட்டிகளில் ஒன்று, அதாவது மிக மிக அடிப்படை துகள். அது உற்பத்தியாகும் இடம் நட்சத்திரங்களின் மைய கரு, அதாவது அணு கரு இணைவு நடக்கும் இடங்களான நட்சத்திர அடுப்பில் நடக்கும் சமையல்களில் சமைக்கப்பட்டு உண்டாகும் ஒரு பொருளில் ஒன்றுதான் இந்த நியூட்ரினோ. சூரியனிலிருந்து நமக்கு ஒளி மட்டுமே வருவது இல்லை. ஒளியின் ஃபோட்டான் துகள் போல மின்காந்த அலைகள், கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் போன்றவையும் வருகிறதல்லவா? அப்படி வரும் ஒரு துகள்தான் நியூட்ரினோ. சூரிய அடுப்பில் கதிர்வீச்சின் போது பீட்டா கதிர்வீச்சு நிகழ்வில் உண்டாவது இந்த நியூட்ரினோ. இந்த துகள் ஒரு மாய துகள். இவைகளை கண்டுபிடித்து ஆராய்வது என்பது ஆவிகளை படம் பிடிக்க முயற்சிப்பதை விட மிக கடினம். நுண்துகள்களில் 2 கோஷ்டிகள் இருக்கிறது. ஒன்று அடிப்படை துகள் என்று அழைக்கப்படுகிறது. அவைகள் மேலும் சிறிய துகள்கள், எதனாலும் கட்டமைக்கப்படாதது. இன்னொன்று கூட்டுத்துகள். இது பல வகை கூட்டுத்துகள்களால் ஆனது. இதை விவரிக்கத்தான் 2 அறிவியல் பிரிவுகள் தேவைப்படுகிறது. ஒன்று பார்ட்டிகல் பிசிக்ஸ், அதாவது துகள் இயற்பியல். இன்னொன்று ஆட்டம் பிசிக்ஸ், அதாவது அணு இயற்பியல். இதை போன்ற ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்களின் கொத்தில் உள்ள ஒரு சிறிய துகள்தான் இந்த நியூட்ரினோ. முதலில் நாம் கண்டுபிடித்ததிலேயே மிக சிறிய துகள்களாக நாம் கருதுவது எலக்ட்ரான்களை தான். காரணம், அவைகள் புரோட்டானை விட 1836 மடங்கு சிறியவை. ஆனால் ஒரு நியூட்ரினோ துகள் எலக்ட்ரானை விட 40 லட்சம் மடங்கு சிறியது. 1 கிராமில் கோடி 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 மடங்கு சிறியது இந்த நியூட்ரினோ. இதுவரை மனிதன் அறிந்த துகள்களிலேயே மிக சிறிய துகள், மிக குறைவான எடை மற்றும் நிறை கொண்ட துகள் இந்த நியூட்ரினோ தான். அறிவியலாளர்கள் கண்ணில் சிக்காமல் சுத்தி கொண்டிருந்த இதை கண்டுபிடித்ததே ஒரு தற்செயல் நிகழ்வில்தான். 1930ஆம் ஆண்டு உல்ஃப்கேங் பாலி என்ற அறிஞர் பீட்டா துகள்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நியூட்ரானை புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானாக பிரித்து கொண்டிருந்தார். அப்போது நியூட்ரானை எலக்ட்ரானாகவும் புரோட்டானாகவும் பிரிக்கும் முன் இருந்த ஆற்றல் அதை பிரித்த பின் குறைந்து போயிருந்ததை கவனித்து ஆச்சரியமடைந்தார். ஏனெனில் எந்த ஒரு அடிப்படை துகள்களை பிரித்தாலும் அதன் ஆற்றல் குறையாது என்பதுதான் அதுவரை நம்பப்பட்டு வந்த இயற்பியல். ஓர் ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக வடிவ மாற்றம் பெறுமே தவிர அழியாது. எடுத்துக்காட்டாக, வெப்ப ஆற்றல் மின்சார ஆற்றலாக மாறலாம், மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறலாம். ஆனால் அவற்றின் கூட்டுத்தொகை மாறாது. இதுவே ஆற்றலின் அழியா விதி. ஆற்றல் குறைவுக்கு என்ன காரணம் என்பது தெரியாமல் இருந்து வந்த நிலையில் 3 ஆண்டுகள் கழித்து வந்த என்ரிகோ ஃபெர்மி என்ற விஞ்ஞானி அந்த ஆற்றல் ஒரு மாய துகள்களால் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அந்த மாய துகள்கள்தான் நியூட்ரினோ. இதன் எடை 1 மில்லிகிராமில் பல கோடி மடங்கு குறைவு. நம் பூமியின் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் பரப்பிலும் கிட்டத்தட்ட 60 லட்சம் நியூட்ரினோ துகள்கள் ஊடுருவி கொண்டிருக்கின்றன. இதன் எடை இருக்கிறது என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் பெரிதாக வித்தியாசம் இருக்காது. அவ்வளவு சிறிய துகள் இவை. இந்த அளவு சிறிய துகள் என்பதால் இதனால் சில மாயாஜாலத்தை செய்ய முடியும். இந்த நியூட்ரினோ துகள் ஒளியால் கூட ஊடுருவ முடியாத பகுதிகளை எளிதாக ஊடுருவிவிடும். இந்த மாய துகள் ஒவ்வொரு வினாடியும் பல பில்லியன் கணக்கில் எதிர்படும் அனைத்து பொருட்களையும், ஏன் இந்த முழு பூமியையே அப்படியே இந்த பக்கத்திலிருந்து நுழைந்து அந்த பக்கம் வெளியேறி போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் உங்கள் உடலை பல கோடி நியூட்ரினோ துகள்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த துகள்கள் சுத்தமாக மின்சுமையற்றது என்பதால் எத்தனையோ துகள்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. எலக்ட்ரோ மேக்னட்டிக் அலைகள் இத்துகள்களை பாதிப்பது இல்லை. மின்சுமையற்ற துகள் என்பதால் தான் இதற்கு நியூட்ரினோ என்று பெயர் வந்தது. அதாவது நியூட்ரான் என்றால் மின்சுமை அற்ற என்று அர்த்தமாகும். இது எப்படிப்பட்ட துகள் என்பதை ஆராயலாம் என்றால் அதில் ஒரு சிக்கல் உள்ளது. எந்த ஒரு துகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அது மற்றவற்றுடன் வினைபடுவதை வைத்துதான். ஆனால் இந்த நியூட்ரினோ எதனுடனும் வினைபுரிவது இல்லை. அது ஒரு அடங்காத துகள்.
அதை ஆராய முடியாமல் விஞ்ஞானிகள் திணறி வருகின்றனர். ஐஸ்கிரீம்களில் வெண்ணிலா, ஸ்ட்ராபெர்ரி என்றெல்லாம் வகைகள் வருவதைப் போல இந்த நியூட்ரினோக்கள் 3 ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கிறது. இது அதன் எடையை அளக்க சிக்கலை இன்னும் அதிகரிக்கிறது. அவைகளின் இந்த 3 வகைகளுக்கான பெயர் எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூஆன் நியூட்ரினோ மற்றும் தாவ் நியூட்ரினோ என்பது ஆகும். இவை 3ம் ஒன்றல்ல, ஆனால் இவை 3ம் ஒன்றுதான். ஒரு நியூட்ரினோ என்ன நியூட்ரினோவாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் அதை எங்கே பிடிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இவைகளுக்கு தனியாக மனம், குணம், நிறம் மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. சொல்லப்போனால் இவற்றை ஆராய இவைகள் எந்த வசதியும் நமக்கு விட்டு வைக்கவில்லை. நியூட்ரினோவை உணர நமக்கு மிக மிக பிரம்மாண்டமான டிடெக்டர்கள் தேவை. ஒரு நல்ல டிடெக்டர் 1000 டன் மாஸை கையாண்டால் ஒரே ஒரு நியூட்ரினோவை பிடித்து நிறுத்த முடியும். அதை ஆராயும் கருவி ஒரு ஒளியாண்டு தொலைவு அமைக்கப்பட்டால் அது நியூட்ரினோவை பிடிக்க வாய்ப்பு 50% தான். நிஜமாக வைக்கோல் போரில் ஊசி தேடுவதும் மலையை வெட்டி எலி பிடிப்பதும் இந்த நியூட்ரினோ கண்டுபிடிப்பதை விட மிக எளிமையானதே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று வரை நியூட்ரினோவுக்கு எப்படி நிறை உண்டாகிறது என்பது ஆய்வாளர்களால் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு வினாடியும் பல ட்ரில்லியன் நியூட்ரினோக்கள் நமது பூமியை ஊடுருவி சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகள் எந்த அளவுக்கு சிறியது என்றால், மொத்த மனிதகுலத்தின் மொத்த ஆயுளில் அவர்களை ஊடுருவும் நியூட்ரினோவின் எடையை அளந்தால் அவைகள் 0.15 கிலோ ஆக மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்கள் 1 கிலோ நியூட்ரினோ பந்து ஒன்றை செய்ய முயன்றால் அதன் அளவு இந்த பூமி பந்தை விட சில பல மடங்குகள் பெரியதாக இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரிய துகள் இவை. நியூட்ரினோ என்றால் என்ன? இந்த கேள்விக்கான விடையை பார்த்துருப்பீங்க. முதல்ல இந்த நியூட்ரினோ எதற்காக ஆராயப்பட வேண்டும்? இதை ஆராய்வதனால என்ன லாபம்? தற்போது பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிந்து கொண்டிருப்பது ஒளியை அடிப்படையாக வைத்துதான். அதேபோல் ஒளிக்கு அடுத்தபடியாக பிரபஞ்ச விதிகளிலிருந்து பல ஒளியாண்டுகள் தாண்டி நம்மை வந்து சேரும் இன்னொரு பயணிதான் இந்த நியூட்ரினோ. உதாரணமாக பிரபஞ்ச உருவாக்கம், கருந்துளைகள் போன்ற பல்வேறு பிரபஞ்ச ரகசியங்கள் வெளிப்படலாம். நாம் உட்கார்ந்த இடத்திலிருந்து 25 லட்சம் ஒளியாண்டு தாண்டி ஆண்ட்ரோமேடா எனும் கேலக்சி உள்ளது என்றும், 4.3 ஒளியாண்டு தாண்டி நமது அருகாமை நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி உள்ளது என்று சொல்வதற்கான காரணம் பூமியை பல ஒளியாண்டுகள் தாண்டி வந்து அடையும் ஒளியை வைத்துதான். இதை ஆராய்வதன் மூலம் பல பிரபஞ்ச ரகசியங்களை கண்டறிய முடியும். உதாரணமாக காஸ்மிக் கதிர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை பற்றிய தகவலை தரலாம். நியூட்ரினோ ஆய்வு மூலம் டார்க் மேட்டர் பற்றிய உண்மைகளை அறியலாம். பிரபஞ்சத்தின் ஆரம்ப கணத்தை பற்றி அறியலாம். ஸ்ட்ரிங் தியரி பரிந்துரைக்கும் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் பற்றி அறியலாம். பிளாக் ஹோல் பற்றி அறியலாம். கல்லாதது உலகளவு நிகழ்ச்சி தொடர்கிறது. நியூட்ரினோ இந்த சிறிய துகள்கள்னால எந்த ஒரு பொருட்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உலகளாவிய நியூட்ரினோ திட்டம் இத்தாலியில் கிராண்ட் சாசோ அப்படின்ற பேர்லையும், தென் துருவத்தில் அமெரிக்காவின் ஐஸ் கியூப் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படின்ற பேர்லையும், சிகாகோவில் ஃபெர்மி லேப் அப்படின்ற பேர்லையும், ஃப்ரான்ஸில் அந்தாரஸ் அப்படின்ற பேர்லையும், ஜப்பானில் சூப்பர் கமயாகாண்டே அப்படின்ற பேர்லையும் இந்த திட்டம் ஆழ்கடல்லையும் துருவ பகுதியிலையும் மக்கள் இல்லாத எந்த ஒரு உயிரினமும் இல்லாத பகுதியில் செயல்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்? இந்த கேள்விக்கான விடையை தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். மற்ற நாடுகளிலெல்லாம் நியூட்ரினோ ஆய்வகங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அவைகள் இப்படி நாட்டுக்கு நடுவில் இல்லை. கடலுக்கு அடியிலும் துருவ பகுதியிலும் அவை அமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக அமெரிக்காவின் த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் சார்பாக தி ஐஸ் கியூப் எனும் பெயரிடப்பட்டுள்ள நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எங்கே நிறுவப்பட்டுள்ளது தெரியுமா? அண்டார்டிகாவில், மனித சஞ்சனமற்ற இடத்தில். அங்கே வருடத்தில் சில மாதங்களே வெயில் இருக்கும் குறிப்பிட்ட மாதத்தில் சென்றுதான் இந்த லேபை நிறுவினர். ஆரம்பகால பிரபஞ்சம் மற்றும் டார்க் மேட்டர், பிளாக் ஹோல் பற்றியெல்லாம் ஆராய்வது இந்த லேபில்தான். பிரான்ஸ் நாட்டின் அந்தாரஸ் எனும் நியூட்ரினோ ஆய்வகம் 6 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ஆனால் இதுவரை ஒரு துகளையும் பிடிக்கவில்லை. அடுத்ததாக இந்தியாவின் INO எனப்படும் இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. இது ஒரு பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இதுதான் தேனி மலையில் அமையவிருக்கும் ஆய்வகம்.
பல்வேறு நாடுகளும் இந்த மாதிரி அப்சர்வேட்டரி லேப்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து உயிரினங்கள் வாழ தகுதியற்ற இடங்களில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு முக்கியத்துவமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுத்ததும் சரி, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையை தேர்ந்தெடுத்து இங்கே வச்சதுக்கு உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற நாடுகள் இருக்க இந்த மாதிரி நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில், மக்கள் பெரிய அளவில் இல்லாத பகுதியில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்த பாறை வகைகள் வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் வந்து செய்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். இதே மாதிரி பாறை வகைகள் எங்கெங்கெல்லாம் இந்தியாவுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். இதே சார்னோகைட் வகை பாறைகள், இதே ப்ரீ கம்பேரியன் இயரா பாறைகள் வந்து இந்தியா முழுக்க எங்கே இருக்குன்னு நாங்கள் பெரிய டேட்டாவே வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சுற்றுச்சூழலுக்கு இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து வச்சோம்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதுவும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அனுமதியெல்லாம் வாங்கிடலாம், எந்த அரசியல் கட்சியும் பெருசாக வந்து எடுக்காது, இதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சா எல்லா திட்டங்களையும் வந்து தமிழகத்துக்கு கொண்டு வராங்க. நிச்சயமாக தமிழக மக்கள் ஒருபோதும் அதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டாங்க. பெரிய அளவில் போராட்டங்கள் வந்து நடைபெற்று தான் இருக்குது. நியூட்ரினோ செயல் திட்டம் நீங்கள் தான் இந்த கேஸ் போட்டிருக்கீங்க, அதை நடத்திட்டுருக்கீங்க. இப்போ அந்த கேஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது, எதனாச்சும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா சார்? நாங்கள் ஏற்கனவே போட்ட வழக்கில் வந்து இந்த திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து நிறுத்தி வச்சுது. இப்போ புது அனுமதி வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. புது அனுமதியும் வழக்கம் போல் அவங்க வந்து ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்க தேவையில்லைன்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதை எடுத்து நாங்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை வழக்கு தொடுத்துருக்கிறோம். அந்த எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இதுக்கு பதிலளிக்கும் அது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து மத்திய அமைச்சரத்துக்கு வந்து சொல்லியிருக்கு. இதில் முக்கியமான விஷயம்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்தவரை இந்த திட்டத்துக்கான அனுமதியை அவர்கள் தரவில்லை. 2014 மாசு கட்டுப்பாடு வரையத்துக்கு இந்த அனுமதி கேட்டு இந்த கடிதம் தர்றாங்க அந்த நியூட்ரினோ துறையிலேருந்து. அந்த 2014 அவங்க இறக்குற வரைக்கும் இந்த திட்டத்துக்கான அனுமதியை அவர்கள் தரவே இல்லை. இன்றைக்கி என்ன நினைப்பு இருக்குன்னா, மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு தாங்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. ஈஸியாக வந்து இவங்கள்ட்ட வந்து அடித்து நம்ம வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு திட்டத்தை வேகமாக செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த நியூட்ரினோ ஆய்வு மையம் எதிர்ப்புக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து அதில் 2 வகையான காரணம் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த பகுதியில் இருக்கிற பொட்டிப்புறம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 6 கிராம மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒன்று இருக்குது. ரெண்டாவது அதை அடங்கி அதை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனை 2 இருக்குங்க. முதல்ல வந்து அங்கே இருக்க வாழ்வாதார பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே இருக்க பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் விவசாயிகளாக இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் வந்து அதுவும் மானாவாரி விவசாயம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நிலத்தடி நீர் வந்து ரொம்ப வற்றி போச்சு. அதனால் அங்கே இருக்க விவசாயிகள் பெரும்பாலும் இருக்கிற குறைந்தபட்ச தண்ணீரை வச்சுட்டு ஏதோ 2 மானாவாரி பயிர்களை மட்டும் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அவங்களுக்கு துணை வாழ்வாதாரமாக இருக்கிறது ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்றது தான். சொல்லப்போனால் இன்றைக்கி விவசாயத்தை விட ஆடு மாடு வளர்ப்பில் தான் அவங்களுக்கு அதிகபட்ச வருமானன்றது இருக்குது. அவங்களுடைய உயிர் வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. இந்த ஆடு மாடுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த 6 பஞ்சாயத்துலேயும் வந்து ஒரு 25,000க்கும் மேற்பட்ட ஆடு மாடுகள் வந்து இருக்குது. இந்த மாடுகளுக்கு முழுக்க மேய்ச்சல் நிலம்னு சொல்லி தனியாக எந்த மேய்ச்சல் நிலமும் கிடையாது. மேய்ச்சல் பரப்புன்றது இயற்கையாக அமைஞ்சிருக்கிற அந்த அம்பரப்பர் மலை அடிவாரத்தை சுற்றி இருக்க பகுதிகள் தான் அது. இப்போ அது இவங்க வந்து அந்த பகுதியில் தான் இவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த மேய்ச்சல் நில பகுதியில் இருக்கிற அம்பரப்பர் மலையில் தான் இவங்க வந்து இப்போ ஐஎன்ஓ ஆய்வகம் வந்து அமைக்க போகிறாங்க. அப்போ இவங்க சுற்றி அதில் வேலி போட்டு கிட்டத்தட்ட 66 ஏக்கரை வந்து வேலி போட்டு மறைச்சி அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தாண்டி விவசாயிகள்னால இந்த மாடுகளுக்கான தீவனத்துக்கு எங்கேயுமே தாண்டி உள்ளே போக முடியாது. ரெண்டாவது, இந்த இவ்வளவு மாடுகளுக்கான நீர் ஆதாரன்றது ஒன்று இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த விலங்குகளுக்கான நீர் ஆதாரன்றதும் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற இயற்கையான ஊற்றுக்கள், அந்த மலையில் வழிஞ்சு வர்ற மழை நீர், அதுக்கான நீர் தேக்கம் எல்லாமே அந்த பகுதியில் தான் இருக்குது. வேறு எங்கேயும் வந்து இங்கே ஊருக்குள்ளே எங்கேயும் அதுக்கான நீர் வசதி வந்து கிடைக்காது. அப்போ இது 2க்கும் வந்து இந்த ஐஎன்ஓ திட்டம் வந்து பெரிய தடையாக இருக்குது. கர்நாடகத்தின் கோலார் தங்கச் சுரங்கத்தில் 1962ஆம் ஆண்டிலேயே நியூட்ரினோ குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டது இந்தியா. ஆனால் அதன் பின்னர் அந்த ஆராய்ச்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவில்லை. பின்னர் மீண்டும் 1990களில் நியூட்ரினோ முக்கிய பேசு பொருளானது. இந்தியாவில் நிச்சயம் ஒரு நியூட்ரினோ ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்க இந்தியா முழுக்க சுற்றியது ஆராய்ச்சியாளர்கள் குழு. இமயமலையில் தொடங்கி குஜராத், கோவா என பல இடங்களில் பரிசீலித்து இறுதியாக நீலகிரி மாவட்டத்தின் சிங்காரா பகுதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அங்கு முதுமலை புலிகள் காப்பகம் இருப்பதால் அங்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பின்னர் இறுதியாக தங்கள் ஆராய்ச்சிக்கு தேவையான கார்னோகைட் பாறைகள் இருக்கும் தேனி மாவட்டம் பொட்டிபுரம் பகுதியில் இருக்கும் அம்பரப்பர் மலையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அங்குதான் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணி துரிதப்படுத்தப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு எல்லாம் தெரியும். தென்னிந்தியாவில் உயிர்கள் வாழணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து முக்கியம். ஆனால் தென்னிந்தியாவில் உள்ளக்கூடிய அத்துணை நதிகளும் அங்கே தான் பிறக்குது. நம்ம இன்றைக்கி சண்டை போட்டிருக்க காவேரிலேருந்து ஆரம்பித்து தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, வைகை, பாலாறு எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான் உற்பத்தி ஆகுது.
அதனால தான் வந்து யுனெஸ்கோ நிறுவனம் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிரி பகுதி டிக்ளேர் பண்ணிக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா 2 நாடுகளுக்கு இடையே போர் இருந்தால் கூட அங்கே நீங்கள் வந்து குண்டு போடக்கூடாது. அதுதான் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ். அதான் அந்த இடத்துல போய் பல லட்சக்கணக்கான கிலோ வெடிமருந்துகளை பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான டன் பாறைகளை வந்து உடைக்க போகிறாங்க. மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி, மக்கள்கிட்ட கருத்து கேட்கக்கூடாது, கருத்து கேட்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி, ஒரு சாதாரண கட்டிடம் கட்டுவது போல் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா எந்த மாதிரி ஒரு அனுமதி வாங்குவீங்களோ அந்த மாதிரி ஒரு அனுமதியை போய் இவங்க வந்து வாங்கிட்டு வந்து இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. பல்லுயிர் பெருக்கமுள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக யுனெஸ்கோவால் வந்து பெரிய ஒரு உலக அளவில் தொன்மையான பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து மதிகட்டான் சோலை. அது வந்து இந்த பொட்டிப்புறம் ஆய்வகம் அமைக்கிற இடத்துல இருந்து சுமார் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இது சர்வதேச சட்டப்படியே வந்து ஒரு நாடுகள் அண்டை நாடுகளுக்கு இடையில் வந்து போர் நடந்தால் கூட இந்த மாதிரி சூழலியலால் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பிரதேசத்தில் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வெடிகுண்டுகள் கூட வந்து வெடிக்கக்கூடாது அப்படின்னு விதி இருக்கு, கடுமையான விதி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி அதையும் கணக்கில் எடுக்காமையே வந்து இவங்க வந்து இந்த திட்டத்துக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது யாருன்னா மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை. ஆனால் அவங்க தான் இந்த வனத்தை பாதுகாக்கிறதும் இந்த சூழலியல் பகுதியில் பாதுகாக்கிறதுக்கும் அவங்க தான் முழு அத்தாரிட்டி அவங்க தான். ஆனால் அவங்களே தங்களை எதை வந்து பாதுகாக்கணும்னு விதி ஏற்படுத்தினாங்களோ அவங்களே அந்த விதிகளை வரையறுத்த விதிகளை வந்து அவங்களே மீறுறாங்க. சட்டத்தை இயற்றினவங்களே சட்டத்தை மீறி வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அம்பரப்பர் மலையின் அடிவாரத்தில் அதை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடைந்து 2 லாரிகள் ஒரே சமயத்தில் செல்லும் அளவிற்கான அகலத்தோடும் 20 மீட்டர் உயரத்திலும் ஒரு பெரிய குகை அமைக்கப்படும். மலையின் நடுப்பகுதியில் ஆய்வுக்கூடம் அமைக்கப்படும். ஆய்வுக்கூடத்தின் ஒரு பகுதியில் 51,000 டன் எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய காந்தத்தால் ஆன அயன் கலோரிமீட்டர் எனும் நியூட்ரினோ உணர்வு கருவி அமைக்கப்படும். பொதுவாக அட்மாஸ்பியர் நியூட்ரினோ என்று நமக்கு இயற்கையில் கிடைக்கும் நியூட்ரினோவை ஆராய 1200 மீட்டர் ஆழம் கொண்ட அண்டர் கிரவுண்ட் குகைகள் தேவை. தேனி திட்டத்தில் 31.44 ஹெக்டேர் இடம் பயன்படுத்தப்படும். அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்டில் 3 குகை அமைப்புகளாக செயல்படும் இதில் முக்கிய குகை 130 மீட்டர் நீளம், 26 மீட்டர் அகலம் மற்றும் 30 மீட்டர் உயரம் கொண்டிருக்கும். இதை தவிர மேலும் 2 துணை குகை அமைப்பு நியூட்ரினோ டபுள் டிடெக்டராக செயல்படும் மற்றும் டார்க் மேட்டர்களை ஆராயும் இந்த மொத்த அமைப்பிற்கு 2 கிலோமீட்டர் குகை அமைப்பு தேவைப்படும். இதற்காக மலையில் சாலை போடவும் மலையில் குடையவும் 50,000 டன் வெடிமருந்தை பயன்படுத்த இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஞ்ஞானிகள் அறிக்கையில் சொல்கிறபடி வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 1,500 டன் 2,000 டன் உள்ள வெடிமருந்துகளை பயன்படுத்தி 800 நாள் வந்து சுரங்கம் தோண்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவு நாள் தோண்டி எடுக்க போகிற பாறை கழிவுகளை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க அப்படின்றத இன்ன வரைக்கும் அவங்க சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க இந்த 66 ஏக்கர் நிலப்பரப்புலேயே வச்சுருவோம் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே தான் நாங்கள் வந்து மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான விடுதிகள் இங்கே தான் கட்ட போகிறோம், விஞ்ஞானிகளுக்கான ஓய்வு அறையும் வந்து இங்கே தான் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வளாகத்துக்குள்ளே வந்து இவங்களால் பாறை கழிவுகளை வைக்கவே முடியாது. அப்போ இது கனரக வாகனங்களை பயன்படுத்தி அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் முடியும். அப்போ இந்த பாறை கழிவுகள் இவ்வளவு கழிவுகள் கிட்டத்தட்ட அவங்க அறிக்கையில் சொல்கிறபடி வந்து 16 லட்சம் டன் பாறை கழிவுகள் வந்து வெளியேற போகுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பாறை கழிவுகளையும் லாரியில் ஏற்றிட்டு போகும்போது இங்கே ஏற்கனவே இது காற்று பகுதியாக இருக்கிறதுனால பெரிய காற்று வீசக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால இந்த பாறை கழிவுகள் முழுவதும் அங்கே இருக்க விளைநிலங்கள்லையும் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயும் தான் இந்த பாறை தூசிகள்லாம் உள்ளே போகும். இதனால் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பல்வேறு சுவாச கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து விளைநிலங்களில் இந்த தூசி படியும் போது அங்கே எந்த ஒரு பச்சை புல்லு பூண்டு கூட வந்து முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இயற்கையாக இருக்கிற இவங்க வாழ்வாதாரமாக நம்பிட்டு இருக்க அந்த 25,000 கால்நடைகளுக்கு தீவன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வரப்போகுதுங்க. இப்போ விவசாயிகள் ஏற்கனவே வந்து அங்கே வாழ முடியாமல் இப்போயே வந்து கேரளா மலைக்கு வந்து கூலி வேலைக்கு போய் போயிட்டுருக்குறாங்க. இருக்கிறவங்க மட்டும் வயசானவங்க தான் அந்த ஆடு மாடை மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கும் அந்த வாழ்வாதாரம் முற்றிலும் அழிஞ்சு போகும்போது இந்த 5 கிராமத்தில் 6 கிராமத்தில் இருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்தை தேடி வெளியூருக்கு தான் வெளியேறி ஆகணும். அதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அது மட்டுமின்றி இந்த இடத்தை சுற்றி 12 நீர் அணைகள் உள்ளன. அவை தேக்கி வைத்திருக்கும் நீரின் அளவு 400 கோடி கியூபிக் மீட்டர் ஆகும். தினமும் சுமார் 340 கிலோ லிட்டர் நீரை இந்த ஆய்வகம் அமைக்க அந்த முல்லை பெரியாறு அணையில் இருந்தே எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசு அனுமதி அளித்துள்ளது. மலையும் காடும் ஆறும் அருவியும் மழையும் ஒன்றோடு ஒன்று கண்ணுக்கு தெரியாத சங்கிலி பிணைப்பால் பிணைத்து இருக்கக்கூடியவை. ஒன்றை பாதித்தால் அந்த பாதிப்பு மற்றதை பாதிக்கக்கூடும்.
இதுவே இயற்கை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்களின் பார்வை. குடிநீருக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த டேம்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து இங்கே சப்ளை பண்ணுறதா கேள்விப்படுறோம். எங்களுக்கு குடிக்க தண்ணியே கிடையாது. மக்களோட வாழ்வாதாரம் குடிநீர் தான். அடிப்படை தேவை எங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கும்போது நீட்டுணர் திட்டத்துக்காக இவ்வளவு தண்ணியை கொண்டு போய் அங்கே போய் கொடுக்குறாங்க. குளத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் காமராஜ பூபால சமுத்திர கண்மாயும் கட்டமூன் கண்மாயும் நீங்களே பார்த்தீங்கன்னா வருஷமுள்ள காஞ்சு தான் கிடக்கு, தண்ணியே கிடையாது. விவசாயத்துக்கு தண்ணி முதல்ல 70 அடியில் தண்ணி கிடச்சது இப்போ 100 அடி 200 அடிக்கு மேலே போனாலும் தண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. குடிக்கிற தண்ணியும் காமராஜ பூபால சமுத்திர கண்மாயிலேருந்து தான் இந்த பொட்டிப்புறம் பஞ்சாயத்துக்கு தண்ணி தேவையை நிறைவேற்றிட்டு வருது. எங்களோட தண்ணி தேவையை நிறைவேற்றாத இந்த கவர்மெண்ட்டு நீட்டுணர் திட்டத்துக்காக இவ்வளவு லட்சம் பல லட்சம் லிட்டர் தண்ணியை கொடுக்குறதா கேள்விப்படுறோம். இதை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம். நாங்கள் மனிதர்கள் எப்படி வேணாலும் சாகட்டும், கண்ணுக்கு தெரியாத நீட்டுணர் அப்படிங்கிற தோலை பற்றி ஆய்வு பண்ணுறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? 18 கண்ணாடி தண்ணி அந்த 109க்கு விடணுமா? தமிழ்நாடு மக்கள் காஞ்சிட்டு கிடக்கணுமா? இங்கே இருக்கிற மக்கள் கவத்துற தண்ணி இல்லாமல் கிணறு பூரா வத்தி வறண்டு போய் கிடக்கு. அங்கனாங்கன்னா மோட்டார் பூரா நின்று போய் கிடக்குது. இப்படி இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு தண்ணி விடணும்னு சொல்லி இவங்க கேட்குறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு சொல்லப்பட்டதைப் போல் அட்மாஸ்பியர் நியூட்ரினோவை ஆராய்வது மட்டும் நோக்கமல்ல, இது வேறவித ஆய்வுகள் கூட என்கிறார்கள் சில இயற்பியல் ஆசிரியர்கள். இந்திய விஞ்ஞானிகள் தான் ஆய்வு பண்ண போகிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது முழுக்க இது ஒரு பகுதி உண்மைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் பாதி உண்மையை இவங்க மூடி மறைக்கிறாங்க. ஏன்னா இந்த திட்டம் அப்படின்றது இந்திய விஞ்ஞானிகளால், இந்திய அரசால் வரையறுக்கப்பட்ட திட்டம் கிடையாது. ஏன்னா இவங்க 2009 2012 அமெரிக்காவில் இருக்கிற ஃபெர்மிலேப்னு ஒன்று இருக்குங்க. அமெரிக்காவுடைய தேசிய விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம், அது தலைமை விஞ்ஞான கழகமாக இருக்குது. அவங்க தான் உலக அளவில் நியூட்ரினோ ஆய்வில் ரொம்ப முன்னணியாக இருக்கிற ஆய்வகம் அது ஃபெர்மிலேப் அப்படின்னு. அந்த ஃபெர்மிலேப்பில் போய் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபெர்மிலேப் கொலாபரேஷன் சொல்லி ஒரு கூட்டு இணையத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் இந்தியா சார்பாக கிட்டத்தட்ட 25 பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிலையங்களும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், PhD ஆராய்ச்சி மாணவர்களும் இந்த கூட்டு ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கான தனி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 2012 ஃபெர்மிலேப் கூட இந்த கூட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இவங்க கூட்டு ஆய்வில் ஈடுபட போகிற ஆய்வுகள் என்னென்னு சொல்லி அவங்க பட்டியலிடும்போது அதில் முக்கியமானது INOவும் சேர்ந்து தான் வருது, இந்திய நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது ஃபெர்மிலேப்னுடைய இணையதளத்தில் வெளிப்படையாக இருக்குங்க. ஆனால் இந்த திட்டத்தோட 2வது கட்டத்தில் செகண்ட் ஃபேஸில் நியூட்ரினோ கற்றைகள் செயற்கையாக உருவாக்க போகிறாங்க. ஃபெர்மிலேப்னு அமெரிக்கா இருக்கிற ஃபெர்மிலேபு ஐரோப்பிய நாடுகளில், ஜப்பானில், அண்டார்டிகாவில் போன்ற பல்வேறு இடங்கள்லேருந்து நியூட்ரினோ கற்றைகளை உருவாக்கி உற்பத்தி செய்து பொட்டிப்புறம் நோக்கி அனுப்ப போகிறாங்க. அந்த நியூட்ரினோ கற்றைகள் அதிகமான ஆற்றல் கொண்டவை, துல்லியமாக அனுப்ப முடியும். பொட்டிப்புறத்தை நோக்கி எக்ஸாக்டாக அனுப்ப முடியும் நியூட்ரினோ கற்றைகளை. அப்போ அதோட பயன்பாடு என்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்டறிந்து அதை வெடிக்க செய்ய முடியும். அது ஒரு முக்கியமான பயன்பாடாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்த ஆராய்ச்சி? அணுகுண்டுகளை அழிப்பதற்கான ஆராய்ச்சின்னா நிச்சயமாக நமக்கு அது இன்னொரு ஆயுதத்து மூலமாக நீங்கள் அழிக்கக்கூடாது. அப்போ இது இந்த திட்டத்தினால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. ஒரு அணையை கட்டும் போதோ அல்லது ரயில் பாதை அமைக்கும் போதோ கூட மலையை வெடிக்க தகர்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அதை யாரும் எதிர்ப்பதில்லை. காரணம், திட்டம் எதுவாக இருந்தாலும் அதனால் என்ன நன்மை என்பதுதான் ஒரு சாமானியனின் கேள்வி. இந்த ஆய்வகத்தில் பெரிய உண்மை கண்டுபிடிக்கப்படலாம், நோபல் பரிசுகள் கூட தரப்படலாம். ஆனால் அந்த பெருமை நம் நாட்டிற்கு இல்லை என்கிறார்கள் அறிவியல் அறிஞர்கள். இந்த ஆய்வை மேற்கொள்ளும் நாட்டிற்கு தான் அந்த பெருமையாம். நமக்கு இதனால் 10 பைசா கூட லாபம் இல்லை என்கிறார்கள் இயற்பியல் பேராசிரியர்கள். போதிய அளவு வேலை வாய்ப்பும் கூட இந்த திட்டம் வழங்கப்பட போவது இல்லை. நாம் வளர்க்க வேண்டிய அடிப்படை அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்க்கப்படாமல் இருக்க, யாருக்கோ பேரை புகழை தேடித்தரப்போகும் ஆய்வுக்கு நமது காட்டை, மலையை அழித்து இந்த அறிவியல் ஆய்வகத்தை கட்டுவதால் நமக்கு என்ன பயன் என்பதே இங்கு கேள்வி. அப்போ அந்த திட்டம் பிரச்சனைக்குரிய திட்டம், அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 3வதாக நமக்கு இதனால் எந்த சமூக பொருளாதார பயன்பாடுமே கிடையாது. ஒரு வாட்ச்மேன் வேலை வேணுமா கிடைக்கலாம். வேறு எந்த வேலை வாய்ப்பு இப்போ ஒரு தொழிற்சாலை வருது, ஒரு 10,000 பேருக்கு அங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னா கூட அதை பற்றி பேசலாம். அப்போ எந்த விதமான ஒரு பயன்பாடும் இல்லாத ஒரு விஷயத்தை, அதுவும் இன்றைக்கி குறிப்பாக உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற விஷயம் காலநிலை மாற்றமும் குளோபல் வார்மிங் தான். அதற்குரிய எந்த விஷயம், காடுகளை அழிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி உலகம் முழுக்க பேசியிருக்கிற நேரத்தில் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் இந்த திட்டத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தான் எங்களுக்கு கொண்டு ஒரு பெரிய கேள்வி. எந்த அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் இல்லை என்று அரசு தரப்பில் சொன்னாலும்
கடும் வெயிலிலும் மழையிலும் பல ஆண்டுகளாக களம் கண்டு திட்டத்தை எதிர்த்து போராடி வருகின்றனர் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள். இந்த ஊர்ல விவசாயமா ஆடு மாடுதே நிறையா இருக்கு. அதனால எங்களுக்கு வேணாம், நியூட்ரான் வேணாம். இந்த நியூட்ரன் ஆரம்பத்தில் வருதுன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் புரியல. பரம்பரையாக அந்த கிராமத்துலலாம் நாங்கள் இருக்கோம். இதை விட்டு நாங்கள் எங்கே போகிறது, எங்களால் போக முடியாது. எங்களுக்கு சாவு வர்றதுக்கு விடுவோம். எங்களுக்கு நாங்கள் சாகிறதுக்கு அப்படி நிற்போம். எதுக்குப்பா அப்படி? அவன் அப்படி வராச்சு என்ன ஊரெல்லாம் கொண்டுட்டு அள்ளி போகிறதுக்கு அந்த இதெல்லாம் பரியாது பாண்டி ஆடு மாடு மேய்ச்சி நாங்கள் 5 வருஷத்துக்கு இருக்கோம் அந்த ஊரில். மத்திய சர்க்கார் கொண்டு வரேன்னு சொல்லுது. மத்திய சர்க்கார் கொண்டு வர மாநில சர்க்கார் ஒத்து போகாமல் ஒழுக்கமாக வேணாங்க, பொதுமக்கள் பூரா சாகு இடைஞ்சல் வருதுன்னு சொல்லி அவங்க நிப்பாட்டினா தானே நல்லது. அவங்களும் சேர்ந்து நாங்கள் அதை கொண்டு வரணுட்டு வந்தால் நல்லதுன்னா இங்கே இருக்க தேனி மாவட்ட மக்கள் பூரா சாகுதா? செத்து போன பிறகு இவங்க மக்களை யார் காப்பாற்ற போகிறாங்க? இந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு உயிர் போன பிறகும் கூட இந்த திட்டத்தை இங்குதான் கொண்டு வந்தே தீருவோம் என்று அரசு சொல்வதன் பின்னணியில் என்ன இருக்கிறது? அல்லது யார் இருக்கிறார்கள்? யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய்? நியூட்ரினோ திட்டம் அறிவியலா, அழிவியலா? இப்படி பல கேள்விகள் இதில் எழுகின்றன. நியூட்ரினோ பற்றிய பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம். மேலும் பல அரிய தகவலை தர காத்திருக்கிறோம். இது கல்லாதது உலகளவு. நான் உங்கள் ஹேமநாதன். நன்றி. மீண்டும்